கோழிப்பேனே சொல்லுமா. என் பையன் வந்து சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டியா? கேட்டேன். அம்மா இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டு காலமா இந்த மூளைக்கு எட்டாதது என் மக மூளைக்கு எட்டிருக்குது. ஏன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான். ஆமாமா, உங்களுடைய நல்லதுக்கு தான். வேற என்ன போய் இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வரட்டும், என் மவ சொன்னதை நிறைவேற்றி நான் காட்டல, நான் கலைவேணியே கிடையாது. அம்மா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. என்ன கேட்கணும்? ஆனா பாருங்க, ஆணைய பாக்குறதா இல்ல ஒண்ணு உங்க வீட்டுக்காரர் கிட்ட கேளுங்க அவன் சொன்னத. ஆனா பாருங்க, இல்லன்னா இந்த கோமாளி பையனை கூப்பிடுங்க, நான் வரேன். நீ புண்ணியம் யாரா என் வீட்டுக்காரங்க வந்து வர மாதிரி தெரியுதுடா, பாக்கலாம். ஆமா கடவுளே, உலக மக்கள் யாவற்றாறு சிருஷ்டி செய்து விட்டோம். ஆமாங்க. பிண்ட பிடித்து மாட்டாச்சு. ஆமாங்க. மனையை நாடி வந்து விட்டோம். ஆமாங்க. சத்தியலோகம். ஏடா சத்தியலோகத்துல சத்தமே இல்லாம இருக்குது சாமி. என் முன்னாடி தூங்கி விட்டாளா? இல்ல சாமி, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தினந்தோறும் வந்து சீரு சிறப்போட புருஷன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஆராத்தி என்ன, அப்படி அதை பிடிக்கிறது என்ன, இதை பிடிக்கிறது என்ன, உங்க குஞ்சா பிடிக்கிறது என்ன, நெஞ்சிடா மண்டையா, நெஞ்ச பிடிக்கிறது என்ன, உங்க தூணை பிடிக்கிறது என்ன, கை கால பிடிக்கிறது என்ன, எல்லாம் பிடிச்சு விடுவாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அம்மா உள்ளாரிய பூட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. வேணும்னா என் சாவி போட்டு திறந்து பாக்கிட்டா? முண்டமே சாமி போய் வர மாட்டா. சரி நான் போறேன் மேடம். கலைவாணி மன்னவா, என்னடி நான் எப்ப வந்தாலும் அன்னவாகனத்தை விட்டு இறங்கி விட்டார் உடையா சுவாமி மன்னவா பிராணபதி என்று வருவாயே, ஏண்டி சைனிதை நிக்கிறா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க உலகம் எல்லாம் பிண்ட பிடிச்சிட்டு களம்பா வந்திருப்பீங்க. அதனால உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். ஆமா, நீ சொல்வது உண்மைதான். எல்லாம் மக்களை எல்லாம் படைக்கிறேன் என்று நானும் சொல்லிருக்கிறேன். ஆனா குடும்பத்தை பார்க்காம இருக்கிறல்ல, என் தப்புதான். உன் மூஞ்சி சோர்ந்திருக்கும் போதே நான் நினைச்சேன். அதனால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் மன்னவா, இங்க வாங்க. தினந்தோறும் இந்த அரண்மனையில மட்டும்தான் நான் கிடக்கேன். ஏய் ஏ உப்பரி மூஞ்சா மன்னா, தினந்தோறும் அரண்மனையில தன்னந்தனிமையாக நான் இருக்கேன் இல்லையா? நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்து கிடக்கிறேன் நானு. அப்படியா? அதனால இன்றைய தினத்துல சிறிது நேரம் நம்ம இருவரும் நந்தவனம் சென்று வருவோமா? நந்தவனமா? ஏயா பொட்டாட்டி இப்ப கரெக்டா சொல்லிருக்கிறான். சரியான வார்த்தைதான். உலகமெல்லாம் பிண்டம் பிடித்து எனக்கு உடல்நிலை ஆயாசமா தான் இருக்குது. நாம் நந்தவனம் சென்று விட்டால் நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்குதானே? ஆமாங்க கண்ணே, நந்தவனம் போகலாமா? போலாங்க.
கரும்பு மாட்டின மாதிரி இருக்கு. ஆசைப்பட்டது போலவே நந்தவனம் வந்துட்டோம். நந்தவனம் வந்து விட்டோம். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சாமி? கண்ணே, ஒரே நிமிடம் இருங்க. இல்ல, இன்று ஒரு நாள் நான் ஆசைப்பட்டேன் என்று உங்கள் வேலையை நிறுத்திவிட்டு என்னோடு நந்தவனம் வந்தீங்க. நீங்க இல்லாத போது அரண்மனையில தன்னந்தனிமையாக ஒரு செவுத்தோடியும் அதுக்கு நான் இப்ப வந்து சொல்றத கேளுங்க. இல்லாதான் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். இல்ல கடவுள, சிவன் பூஜையிலே கரடி புகுந்தவர் கூறாய். அப்படியா? மலைக்குரங்கே சாமி, நீங்க முன்னாடி பாருங்க, நான் பின்னாடி பாக்குறேன். ஏங்க, ஒரு செவுத்தோடியும் ஒரு கதவோடியும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு தன்னந்தனிமையாக. அப்படியா? பொழுது போவாம. அது மட்டுமா, இந்த மாதிரி நந்தவனத்துக்கு வந்தா இந்த மலர்களோடு நான் அமர்ந்து பேசிக்கிட்டு இருப்பேன் தன்னந்தனிமையாக. கண்ணே, ஏங்க, ஆடுகிறது மயில், கூவுகிறது குயில், நந்தவன சோலை, அழகான நேரம். ஆமா கண்ணே, ஆசையோடு இருக்கலாம். ஏங்க, இப்ப அதுதான் முக்கியமா? அதுக்கு தாண்டி கூட்டிட்டு வந்தேன். நான் அதுக்கு கூட்டிட்டு வரல. ஏங்க, இந்த நந்தவன சோலைக்கு நான் தன்னந்தனிமையாக தினந்தோறும் வந்துட்டு போறேன்னு கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு அக்கறை இருக்குதா? அதுக்குதான் அக்கறைப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் வந்தா போதுமா? தினந்தோறும்? ஓஹோ, தினந்தோறும் வரணுமா? தினந்தோறும் வந்து விட்டால் உலக ஜீவராசி எல்லாம் எப்படி பிண்டம் பிடிப்பது? அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓ, சந்தோஷமா? ஆமாங்க. என்னடி? ஏங்க, தினந்தோறும் என்னோடு இருக்கிற மாதிரி அழகான பதுவை உங்களை போலவே 5 முகம் படைத்த பதுமை ஒண்ணு வேணும். சாமி, எண்ணாட்டமே 5 முகத்தோடு ஒரு பதுமை இருந்து விட்டா அப்ப எனக்கு வேலை இல்லாத போயிடுமா? இப்ப ஒரு மாதிரியே 5 முகம் வச்ச மாதிரி ஒரு பதுமை கேக்குறீங்களே, எதுக்கு? என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான். ஓஹோ, இவர் போன நேரத்துல வேற அது கூட நான் விளையாண்டுகிட்டு இருப்பேன்ல. இல்ல, வேற வேலைக்கு. அதுக்குதான் நான் இருக்கிறேன்டா. அந்த வேலைக்கு இப்பவே ஆக மாட்டாரு. நீங்க அதுக்கு மேல வரியா? ஏமா, அந்த வேலைக்கு தான் நான் இருக்கிறேன். நீ ஒரு பதுமத்தான கொடுத்துருங்க. கோளாறா இருக்கிற குடும்பத்துல கோளாறு பண்ணாதீங்கடா. அப்படியா? உள்ள கேட்கறத கொடுங்க. ஐயோ, அசியா கேக்குறாங்க. ஒரே ஒரு பதுமை செட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன போயிடும்? பதுமையா? ஏன்னா உலகத்துக்கே பிண்டத்தை பிடிக்கிற. ஏய், கட்டின பொண்டாட்டி கேக்குது, புடிச்சு கொடுத்துட்டா என்ன? ஏய், புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 நடக்கும். சரியா? நான் 1001 குறுக்கு வருவேன். எதுக்கு வருவீங்க? எதுக்கு வருவாங்க? மூடிக்கிட்டு தான் நிக்கிறோம். நானாச்சு, என் புருஷனாச்சு. என் புருஷன் உரல கல் மாதிரி இருப்பாரு, ஆட்டு கல் மாதிரி இருப்பாரு. உனக்கண்ணா? அவன் அதை சொல்லவே இல்லடி. அந்த அம்மா கஷ்டப்படுத்தி இவரு கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு. அந்த அம்மா ஆக்கி போடுது, எல்லாம் பண்ணுது. நீ சொல்றேன்னு ஐயா, நான் ஊம்பு வரான். இல்லைங்க, அவனை திட்டுறாங்க. எப்படி போய் சாப்பிட போறோம்? சாமி, ஒரே ஒரு பதுவை உங்களை போலவே அழகான பதுவை நீ ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. சரி, பதுமை தானே கேட்கிறார். ஆசை மனைவி, அன்பிற்குரியவள் பதுமை செய்து கொடுத்தால் நான் நினைத்தது நடக்குமா? நான் நினைத்தது நடந்துச்சுன்னா நடக்கும், நடக்கும். ஐயோ, நீங்க நினைச்சதும் நடக்கும். ஐயோ, சிறுங்கிறாடா. ஐயோ, அப்படியா? பதுமை ஒன்று கேட்கிறாய். கண்ணே, உனக்கு தங்கத்தால் பதுமை ஒன்று உனக்கு தங்கத்தில்
வெள்ளியில பதுமை செஞ்சு தரட்டா? ஏங்க தங்கத்துல பதுமை செஞ்சு தரேன்னு சொல்றீங்க, இந்த கூட இருக்கிற கேதேரியா தூக்கிட்டு போய் வித்து தின்னு போடும். எனக்கு தங்கத்தாலலாம் வேணாங்க. ஓஹோ, இல்லைனாக்கு ஒரு வெள்ளியில செஞ்சு கொடுத்துருங்க. ஐயோ, திருட்டு பையனாடா நீங்க, திருட்டு பையனா நீ? அது வெள்ளியால் பதுமை வந்து தங்கத்தினால வேணாம்னு சொல்லிட்டேன். சரி, ஒரு வெள்ளையால் ஒரு பதம் ஒண்ணு செஞ்சு தரேன். ஏங்க அது கூட விளையாடுறியா? மன்னவா, தங்கத்தோட சரிக்கு சரியான விலை பொருந்தது வெள்ளியும் தான் இப்பெல்லாம். அதனால எனக்கு வெள்ளியிலேயே பதுமை வேண்டாம். அதுலயும் வேணாங்கிறா, இதுலயும் வேணாங்கிறா. என்னடா இது? இன்னைக்கு தங்க வெள்ளி வேணாங்கிற பொம்பளைங்க யாராச்சும் இருக்கிறாங்களா சாமி? என்ன விலைக்கிறா போகுது? எனக்கு வேண்டாங்க. 1.5 போகுது சாமி, 1.5. என்ன 1.5 வீட்டுக்கு போறியா? இல்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. பொன்பொருள் திரவியம் என்றால் தங்கம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பரகம் என்று சொல்லக்கூடிய திரவியாதிகள் எல்லாம் வேணாங்கிற. அப்ப உனக்கு எதுல தாண்டி வேணும் பதுமை? நீங்க எப்படி பிண்ட பிடிப்பீங்க? ஓஹோ, அது போல எனக்கு பதுமை வேண்டும். நான் பிண்ட பிடிப்பது போல உனக்கு பதுமை வேண்டும். தேவி, மன்னவா, பதுமை ஒன்று. நான் எப்பொழுதும் பிண்ட பிடிப்பது போல் என்னை போலவே உங்களைப் போலவே 5 சிரத்தோடு மண்ணால் பதுமை செய்து தருகிறேன். வச்சுக்கிட்டு விளையாடு. நான் பிண்ட பிடிக்க நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். இங்க பாருங்க, இங்க வாங்க. ஏங்க ஒரு மண்ணால பதுமை செஞ்சு கொடுத்துட்டு உங்களை போலவே 5 சிரம் கொண்ட பதுமையை கொடுத்துட்டு நான் பிண்டம் பிடிக்க போறேன்னு சொல்றீங்க. நீங்க என் கூட இருக்கவும் பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த பொம்மைய மண்ணல செஞ்ச பதுமையை வச்சுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல என் கூட தான் திருப்பி பேசுமா? என் கூட விளையாடுமா? நான் ஆசையா நான் உங்களுக்கு சாதம் ஊட்டுற மாதிரி நான் சாதம் தான் ஊட்டுறேன், சாப்பிடுமா? இல்ல அம்மா உங்களுக்கு பால் குடுக்கற மாதிரி குடுக்குமா? எனக்கு என் பொண்டாட்டி பால் குடுக்கறாளா? கண்ணே, பண்ணவா பதுமை ஒன்று கேட்டாய். சரி, மனைவி ஆசைப்பட்டு கேட்கிறாள் என்று பிடித்து கொடுத்தேன். அது என்ன மாதிரியே கேட்டேன், என்ன மாதிரியே பிடிச்சு கொடுத்திருக்கிறேன். மண்ணால் பதுமை செய்து கொடுத்துட்டேன். இதுக்கு இப்ப என்ன கொடுக்கணுங்கிற? இந்த பதுமைக்கு உங்களை போலவே பேசும் திறனும்
பாடும் திறனோ உயிரை முன்ன கொடுங்க இந்த பதுமைக்கு. என்னது உயிரை கொடுங்க. கடவுளே, கடவுளே, ஏமாத்திருங்க. ஏம்மா, ஒரு நேரத்துக்கு உன் புருஷன் ஏங்க வெறும் பதுமையை வைத்து நான் என்ன செய்ய போறேன்? இதுக்கு உயிர் கொடுங்க. உயிர் கொடுக்கலாம். ஆமா, உயிர் கொடு என்று சொல்கிறாய். ஆனா தேவி, இது என்னை போலவே உண்டான ஒரு பதுமை. உண்மைதான். விளையாட்டல்ல, விளையாட்டு விபரீதமாகிவிடும். கண்ணே, ஏனென்றால் நான் பிரம்மதேவன். என்னை போலவே ஒரு பதுமைக்கு உயிர் கொடுத்து விட்டால் தேவி, அண்ணா கண்ணே தேவி, அண்ணா அடி நான் உயிரை விட்டேன் நானா. என்னை போல் உருவாக்க செய்திருக்கின்ற பதுமைக்கு நான் உயிரானதை கொடுத்து விட்டேனானால் உனக்கு பொல்லாங்க நேர்ந்துடும். ஆபத்து வந்து நேரும். இந்த அகிலம் எல்லாம் தாங்காது. கணவன் வார்த்தையை கேளு, சொல்றதை கேள்றீங்க. பாருங்க, நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த பதுமையால நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. சரியா? எந்த ஒரு ஆபத்து நேராது. இந்த பதுமைக்கு உயிர் கொடுக்கறீங்களா? கொடுக்க முடியாதா? சொன்னா கேளுடி. எனக்கு உயிர் கொடுத்தே ஆகணும். இல்லன்னா நான் இங்கே உயிர் விடுறேன். உயிர் கொடுக்கலாம் சொர்ண பண்ண குடிக்கிறேன்னு சொல்றேன். இல்ல தங்க மேல கொட்டியாச்சு தங்குறேன். தங்கவேல் நிலைமை என்ன வருது? ஏமாத்தா இப்படி விபரீதமான முடிவுலாம் எடுக்கிறீங்க. 5 முகத்தோடு என்னை போலவே செய்திருக்கிறேன். 5 முகம் உங்களை போலவே செஞ்சதெல்லாம் சரிதான். அதுக்கு உயிர் கொடுங்க. கண்ணே, நான் சொல்லு வார்த்தை கேள். மாலையிட்ட மன்னன் ஒரு வார்த்தை சொன்னால் மங்கையானவள் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். ஒரு காலமும் இந்த விஷயத்துல மட்டும் நான் கேட்க மாட்டேன். என்னைக்காச்சும் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? உங்ககிட்ட எல்லாம் கேட்டிருக்கேனா? இது ஒண்ணு தானே நான் கேட்கறேன். இப்படி சினிங்க தாண்டி இருக்கிறவங்க வாழ்க்கையை பூரா நாசம் பண்றீங்க. சாமி, எதுக்கு வாசம் கேக்குறாங்க? நீங்க ஒரு பக்கம் புடிச்சீங்கன்னா இந்த உயிர் வந்து ஒரு பக்கம் பிடிக்கும். இந்த பதவிக்கு உயிர் கொடுக்கறதுனால எந்த ஒரு பொண்ணாங்க நம்மளுக்கு நேராது. சரியா? படைக்கக்கூடிய கடவுளே நீங்க இருக்கீங்க. நீங்க படைக்கிறது நம்மளை என்ன செஞ்சிடும்? கண்ணே, ஆசை மகனா நான் பார்த்து வளர்த்து வந்து இப்படி ஆசை ஆசையா கட்டி பிடிச்சே தாண்டி எல்லாத்தையும் கவுத்து விட்டு போறீங்க. உயிர் கொடுங்க. முத்தம் என்ன கொடுக்கறேன்? உயிர் கொடுங்க. பாருங்க, பொம்பளைங்க பேச்ச கேட்டுக்கிட்டு போவாதீங்க. ஒரு காலத்துல 7 கப்புள் பணம், 7 கப்புள் பணம் ஒரு தோல் கப்புள் முழுங்கிட்டு போயிடுச்சு. கண்ணே, இறுதி முறையாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். உனக்கு தெரியாதது ஒன்று. கண்ணே, இந்த பிரம்மதேவன் நான் இருந்தாலும் இந்த பிரம்மனுக்கு ஒரு நாள் தினத்தில அந்த சனியன் பிடித்ததான். கண்ணே கண்ணே தம்பி, சத்தமராஜன், இந்த பிரம்மனுக்கு ஒரு நாள் தினத்தில சனியை பிடித்ததான். சனீஸ்வரன். ஆமா, அப்படி சனி பகவான் பிடித்து அந்த சனி பயிற்சியில படாத துன்பங்களை பட்டாராம் பிரம்மதேவன். அதனால இந்த பிரம்மனாகப்பட்ட எனக்கு சனியன் பிடித்தது போல் ஏதாவது ஒன்று வந்து விட்டார். எதுவும் நேராது. நான் இருக்கல. கேட்கிறாரா பாருங்க. ஆயா, ஒரு
ஒரு பொண்டாட்டி இப்படியா இருக்கணும். கட்டினா ஒன்ன மாதிரி கட்டுங்க பொண்டாட்டி. அடடா பொண்டாடி. ஏய், ஏன்டா இதனால என்னடா இப்ப இருப்பது? நான் பாத்துக்கிறேன். நான் தானே வளர்த்துறேன். என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்குது. ஐயா சாமி, அந்த பொம்பளை என்ன கேக்குறாங்க? ஒரே ஒரு மயிரை குடுத்துட்டு போங்க. உயிரை உயிரை. சரி, 1000 வார்த்தைகள் அடுக்குமொழியாக உரைத்தாலும் உயிர் கொடுத்ததானே. கண்டிப்பா. சரி, இதுக்கு பின்னாடி வர ஆபத்தை நீ தான் பாக்க. அது பின்னாடி வந்தாலும் சரி முன்னாடி வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நொண்டு மட்டும் குறைதான் பாருங்க சாமி. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க பாத்துக்கிறாங்களா? பின்னாடி கொடுத்தாங்கன்னா முன்னாடி கொடுத்தாங்க குடுத்துட்டு போங்களா. இது எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி எந்த ஆபத்து வராதுங்க. குறுக்கணிக்க மாட்டேன். எந்த இருந்தாலும் நீ தான் பாத்துக்க. எதுவும் வராது. அப்படியா? உயிரை கொடுங்க. கொடுத்து தொலைக்கிறப்ப என்ன பண்றது? தாலி கட்டிட்டோம்ல. ஆமா. ஓ போடு. சாமி, இது என்னங்க இந்த குழந்தை இப்படி இருக்குது? ஐயோ, Hey!